திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வைக்கப்பட்ட பிரம்மாண்ட அலங்கார வளைவு சரிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கடமை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என சுற்றுப்பயணத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று காலை முதல் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார். குறிப்பாக இன்று அதிமுக பொதுச் செயலாளர் காலை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து விவசாயிகள் கோரிக்கைகளை எல்லாம் கேட்க முடிவடைந்தது. நேற்று பிற்பகல் 4 மணி செங்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சார பயணத்திற்காக திருவண்ணாமலையில் புறப்பட்டு காஞ்சி வழியாக புதுப்பாளையம் சென்ற போது புதுப்பாளையம் பேரூராட்சி பகுதியில் பிரம்மாண்டமாக ஒரு வரவேற்பு கட்டவுட் கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டவுட் திடீரென எடப்பாடி பழனிசாமியின் அந்த பேருந்து கடந்தவுடன் சிறிது நேரத்திலேயே அது சரிந்து விழுந்ததால் பின்னாடி வந்த பாதுகாப்பு வாகனங்கள் மற்றும் அமைச்சர்கள் வாகனங்கள் என அதன் மீது லேசாக விழுந்தது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பிரச்சார வாகனத்தை சற்று நேரம் நிறுத்தி பின்னர் வாகனங்களை எல்லாம் மீட்டு 20 நிமிட காலதாமதமாக தற்போது புதுப்பாளையம் பகுதியில் உள்ள தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து தற்போது செங்கம் அருகே சென்று கொண்டிருக்கிறார். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ். மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட வர்த்தகத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அமெரிக்காவின் இறக்குமதி வரி அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையில் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நெருக்கடியை தணிக்க ஏற்றுமதி போட்டித்தன்மைக்கு நீண்ட காலமாக தடையாக இருக்கும் கட்டமைப்பு சிக்கல்களை தீர்ப்பது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டதாக கூறுவது பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டமிட்டபடி ஞாயிறன்று பொதுக்குழு நடைபெறும் என்றும் சில விஷமிகள் பொய்யான தகவல்களை பரப்பியிருப்பதாகவும் கூறினார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாக, யாரும் நடத்தாத பொதுக்குழுவாக அது அமையும். வணக்கத்தை வரவேற்றது. இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்றது. தூய்மை பணியாளர்களை பாராட்டி பேரணி நடத்துவதாக அரசு நடத்திய கூலியும் ரஜினியின் கூலியும் காலி என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூற ஆளுநருக்கு என்ன தகுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். மேயர் தான் டைரக்ஷன், யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் பிளாப் ஆயிடுச்சு. எப்படி அந்த கூலியும் காலி, இந்த கூலியும் காலி, 2 கூலியும் போச்சு.